காரியங்களை சிந்திக்கும் பொழுது ஒருவேளை சிந்தனைக்கு அது மாறாய் இருக்கும். இது நடக்குமா, இப்படி நடக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னால் சொன்னதுதான். அது நடக்கும் என்றால் நடக்கும். நாம் நம்பினோம் ஆகில், நாம் நம்ப வேண்டும். நமக்கு நம்பிக்கை முக்கியம். நாம் நம்புவதெல்லாம் உலகத்தின் மக்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஏமாற்றுகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள், கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்வார்கள். எத்தனை பெரிய வேதனை! ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி பொய் சொல்லுகிற தேவனே அல்ல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுமை இருப்பது நிச்சயம் என்றால், அந்த நம்பிக்கை ஆண்டவர் நிறைவு செய்கிற தேவன் நாம் காத்திருப்பதை அறிந்தவராயிருக்கிறார். இன்றைக்கு எதற்காய் காத்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரிடத்தில் நீ பேசுவது உண்மை என்றால், உன்னுடைய காத்திருப்பை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். உன்னுடைய பொறுமையை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். நீ காணாததை நம்பிக்கையோடு கூட நிச்சயித்துக் கொள்ள போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேச போகிறார். ஏனென்றால் அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். என் நேசர் நீர்தான் ஐயா. அந்த நேசரை மாத்திரம் நாம் பற்றிக் கொள்வது உண்மை என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது உண்மை என்றால், அவரை நாம் நேசிக்கிறேன் என்று, உண்மையே நேசிக்கிறேன் என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய நேசத்தை அவர் அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய அன்பை அவர் அறிந்தவராயிருக்கிறார். நிச்சயம் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கிறேன் உம்மைதான் ஐயா என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைதான் ஐயா. என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைதான் ஐயா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் நீங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் நீங்குதையா. என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலே தியானிக்கின்றேன். ஆண்டவரே, என் படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன், நடுராவிலே உம்மை தியானிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய காரியத்தை தேவன் ஒருவர் மாத்திரம் அறிந்தவர். உம்மை தவிர யாரிடத்திலே சொல்ல முடியும்? என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைதான் ஐயா. நீ அலைந்து திரிவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, அலைந்து திரிவதில்லை என்று சொன்னதான தேவன் உன்னிடத்திலே ஒரு மனமாற்றம் இருக்கிறதா? இஸ்ரவேலே, என்னிடத்தில் வருவதற்கு மனதாயிருந்தால் மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வேத வாக்கை நம்பினதான நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? எப்படி நீ மனம் திரும்பி இருக்கிறாய் என்பதை நீ ஆண்டவரோடு கூட பேசுவது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை அலைந்து திரிகிற தேவனே அல்ல, நீ அலைந்து திரியும்படியாய் விடுகிற தேவனே அல்ல. அவர் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். துன்பமாயிருக்கிறாயா, துயரமாயிருக்கிறாயா, வேதனையாயிருக்கிறாயா, உம்மை விடுவிக்கிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு ஒருவரே. ஆமென், ஆமென். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிவதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ
ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரிவதே இல்லை. உள்ளவரே உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. உன் பார்வைகளை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். உன் அருவருப்புகளை அவருடைய பார்வையிலிருந்து அகற்றிவிட்டு விட்டால் இனி நீ அலைந்து திரிவதே இல்லை. ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். உன்னுடைய அருவருப்புகள் என்ன, உன் வேதனை என்ன, இயேசு அறிந்தவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர், நன்மை செய்கிறவர் இயேசு ஒருவரே. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டே, நன்றி இயேசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டே, நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீதானையா, ஆண்டவரே நேசிக்கின்றேன் உம்மைதானையா. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். உன்னுடைய பொறுமையை அறிந்த தேவன் அல்லவா, நீ காத்திருக்கிறதை அறிந்த தேவன் அல்லவா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பொறுமை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் நீ நம்பினது வரும் பொழுது ஆம்பிரியமானவர்களே, அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. இளைத்து போனதான உன் உள்ளத்தை ஆண்டவர் நீ நம்பினதான காரியத்தை உனக்கு அவர் கொடுக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஏன் தெரியுமா, உனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். இயேசு பெரியவர். அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்திலே செய்ய போகிறார். நீ யோசிக்க முடியாதபடி நீ எவ்வளவாய் பொறுமையாய் இருந்தாய், நீ எவ்வளவாய் காத்து கொண்டிருந்தாய். ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் காரியங்களை எல்லோரும் கரங்களை உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் கரலை தட்டி, எல்லோரும் கரலை உற்சாகமாய், உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. எல்லோரும் வாயிலை உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பட்சித்த வருஷங்களின்
விளைவை திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை கவலையோடு கூட, பலவிதமான பிரச்சனையோடு கூட, வாரத்தோடு கூட இருக்கிற உனக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்வேன், அளிப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? நம்பிக்கை நிலையானது. அந்த நம்பிக்கையோடு கூட இருப்பது உண்மை என்றால், அவருக்காய் காத்திருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு. எல்லாரும் கரங்களை உற்சாகமாய், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வார். நன்றி ஆண்டவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னை பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள் இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. உனக்குள்ளே நன்றி ஆண்டவரே. என்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். 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 ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பேசுகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற என் அன்பு மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம் என்பது. நம்பப்படின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயம். இங்கே நாம் காரியங்களை சிந்திக்கும் பொழுது
ஒருவேளை சிந்தனைக்கு அது மாறாய் இருக்கும். இது நடக்குமா, இப்படி நடக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னால் சொன்னதுதான். அது நடக்கும் என்றால் நடக்கும். நாம் நம்பினோம் ஆகில், நாம் நம்ப வேண்டும். நமக்கு நம்பிக்கை முக்கியம். நாம் நம்புவதெல்லாம் உலகத்தின் மக்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஏமாற்றுகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள், கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்வார்கள். எத்தனை பெரிய வேதனை! ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அப்படி பொய் சொல்லுகிற தேவனே அல்ல, பொய் உரையாதவர். நாம் அவரை மறந்து விடுகிறோம். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கடைசியில்தான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உலகத்தின் மருத்துவத்திலும் உலகத்தினுடைய பலவிதமான காரியங்களிலும் முதன்மையாய் நாம் செய்கிற காரியம் நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொண்டு, நாம் உறவுகளை பெருமைப்படுத்தி கொண்டு, இவர்கள் எனக்கெல்லாம் செய்து விடுவார்கள், அங்கே ஒரு முடிவு வரவில்லை என்பது தெரியும் பொழுதுதான் நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும். நாம் அவரை மறந்து விடுகிறோம், அவருடைய நீதியை மறந்து விடுகிறோம், அவர் ராஜ்யத்தை மறந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு தெரிந்த நீதி நியாயமெல்லாம் உலகத்தில் பொய் உரைக்கின்ற மக்களோடு கூட இணைந்து கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவர்கள் என்று பேசும்படியாய் காணப்படுகின்ற மக்களிடத்திலே தான் நாம் ஓடுகிறோம். அன்பு தேவ ஜனமே, தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாம் காணாததை நம்புவோமாகில், இன்றைக்கு தீர்மானித்து, ஆண்டவர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் நமக்குள் இருப்பது உண்மை என்றால், அந்த நம்பப்படலின் உறுதியும் காணப்படாத நிச்சயம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இங்கே ஒரு குடும்பத்தினுடைய சூழலை பார்க்கிறோம். சகோதரன் சொல்கிறார், அரிக்கட்டுகளை கட்டும் பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டு பார்க்கும் பொழுது எத்தனை பெரிய ஒரு குடும்பத்துடைய சூழ்நிலை தலையை வணங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. இவ்வளவுதான் வார்த்தை. நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வெளிப்படையாய் சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுடைய அரிக்கட்டுகள் என்னை வணங்கி நிற்கிறது என்று சொல்லும் பொழுது உடன் பிறந்த சகோதரருடைய மனநிலைமை மாற்றத்திற்குள் கடந்து போகிறது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆமென்று சொல்லி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அன்பு தேவஜனமே, உன்னுடைய முன்னேற்றத்தை விரும்பாத மக்கள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாத மக்கள், உன்னுடைய மேன்மையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இங்கே யோசேப்பு சொல்கிறார், உங்களுடைய அரிக்கட்டுகள் என்னை வணங்கி நிற்கிறது என்று சொல்கின்ற மாத்திரத்தில் அடுத்த வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ
நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இதுதான் குடும்பத்தினுடைய சூழ்நிலை. அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். இவர் கண்ட சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். குடும்பத்தின் மக்கள் பேசுகின்ற வார்த்தை, நீ எங்களை ஆளப்போகிறாயா? யோசித்து பாருங்கள். கண்ட காட்சி சொல்லப்படுகிறது, ஆனால் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லை. அதனால தானே இன்னுமாய் நாம் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்கிறார். ஆனால் இன்னுமாய் நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். இன்னுமாய் உன்னுடைய குடும்பத்துடைய காரியங்கள், அநேக காரியங்கள் பட்சித்து போடப்படுகிறது, பட்சிக்கப்படுகிறது. ஏன்? இன்னுமாய் உன்னிடத்திலே ஒரு இணக்கம் இல்லை, ஒரு தாழ்மை இல்லை. நம்மிடத்திலே ஒரு தாழ்மையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்துவின் அன்பை பேசுகிறோம், கிறிஸ்துவின் அன்பை கேட்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் தாழ்மை இருக்கிறதா? சொல்லப்படுகின்ற வார்த்தை கேட்கிறாமா? ஒருவேளை உன்னுடைய போதகர் பேசும்பொழுது அல்லது ஊழியக்காரர்கள் பேசும்போது அதற்கு எதிர்மாறாய் பேசுகின்ற அனுபவத்தோடு கூட ஒருவேளை இருப்பது உண்மை என்றால் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்காய் சொல்லுகின்ற வாக்கின் வார்த்தை உண்மை. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது ஒரு நாளும் நம்மை இழிவான இடத்திலே கொண்டு போய் நிறுத்தாது, அழிவை நாடாது, அழிவுக்கு நேராய் கொண்டு போகாது. நாம் அதை வேறு விதமாய் எண்ணும்போதுதான் நம்முடைய சூழ்நிலை மாறுகிறதாம், நம்முடைய சூழ்நிலை மாற்றப்படுகிறது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் இல்லை என்றால் எப்படி குடும்பம் மாறும்? குடும்பத்திலே சாட்சி இருக்க வேண்டும். குடும்பத்திலே சாட்சி இருக்கும் பொழுதுதான் திருச்சபையில் சாட்சி காணப்படும். திருச்சபையில் சாட்சி காணப்படும் பொழுதுதான் சமுதாயத்தில் சாட்சி விளங்கும். நம் குடும்பத்திலே ஒரு உண்மையற்ற நிலைமையாய் இருப்பது உண்மை என்றால் நாம் எதை செய்தாலும் அது வீணாய் மாறிவிடும். நம்புவோமாகில் எப்படி நம்புவோம்? மேன்மை அடையும்படியாய் சொல்கிறானே, உங்களுடைய அரிக்கட்டுகள் என்னை வணங்கி நிற்கிறது என்று சொல்கிற நேரத்திலே நீர் என்னை ஆளப்போகிறையா என்ற கேள்வி, எதிர்மாறான பேச்சு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் வேறு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இந்த ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை. நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது. யோசித்து பாருங்கள். வணங்குகிறது என்று சொல்லுகின்ற காரியத்திலே ஒரு பெரிய மாறுதல் காணப்படுகிறது. இன்றைக்கு நாமும் கூட என்னை பார்த்தவர் வணக்கம் வைக்கிறார், ஸ்தோத்திரம் சொல்கிறார் என்று சொல்லும்பொழுது மற்றவர்களுக்கு அப்படிப்பட்டதான வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லவில்லை என்றால் அவருக்குள் ஒரு இருதயத்தின் மாறுதல் காணப்படுகிறது. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முன்பாய் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? சகோதரன் சொல்கிறார், நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது. ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்திலே இருப்பது உண்மை என்றால் அது நல்லது தானே? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் நினைப்பதெல்லாம் நான், என்னுடைய குடும்பம்,
நான் என்னுடைய பிள்ளை ஒரு பிள்ளையை ஒரு பிள்ளை ஒரு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனால் பேசுவது கிறிஸ்துவம், சொல்லுவது கிறிஸ்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவஜனமே, மாற்றம் வேண்டும். குடும்பங்களிலே மாற்றம் வேண்டும். இன்னும் குணப்படாத குடும்பங்கள், இன்னுமாய் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளக்கூடாத குடும்பங்களாய் வாழ்வது உண்மை என்றால் இதற்கு தடையாய் நம்முடைய ஆசீர்வாதங்கள் காணப்படி. ஏன் இன்னுமாய் ஆசீர்வாதம், ஏன் இன்னுமாய் பட்சிக்கின்ற காரியம், ஏன் இன்னுமாய் நான் அலைந்து திரிகிறேன்? மனம் திரும்புதல் இல்லை. இஸ்ரவேலே நீ இடத்தில் வருவதற்கு மனதாயிருந்தால், அன்பு தேவஜனமே, கர்த்தர் சொல்கிறார், அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால். இன்னுமாய் ஆண்டவருக்கு நாம் எத்தனை அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை துதிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்றதான காரியத்திலே உண்மைதான். ஆனால் அன்பு தேவஜனமே, இன்னுமாய் அருவருப்புகள் என் தேவனுக்கு முன்பாய் காணப்படுகிறது. உன்னுடைய மனம் திரும்புதல் இல்லை. உன்னுடைய காரியங்கள் இன்னுமாய் ஒழுங்கடையவில்லை. யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டார். இங்கே ஒரு குடும்பத்தினுடைய தலைமையிடத்திலே போகும் பொழுது பேச்சின் வார்த்தையின் மாற்றங்கள். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை தானே? சொல்லப்படுகின்ற காரியத்திற்கு மாறாய் பேசிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? தகப்பனும் தாயும் நான் வணங்க வேண்டுமா என்று கேள்விகள் கேட்கப்படுகின்றது. இன்றைக்கு கிறிஸ்துவம் விளங்கவில்லை. இயேசு அற்புதத்தை செய்கிற தேவன். அழைக்கப்பட்ட கல்யாணத்தில் திருமண வீட்டிற்கு குறை காணப்பட்டது. இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே என்று சொல்கிறார் தன்னுடைய தாயை. அதுதான் அன்பு தேவஜனமே, உன்னுடைய வாயின் வார்த்தை ஒழுங்கற்ற நிலைமையாய் இருக்கவே கூடாது. மாம்சம் விளங்கக்கூடாது, ஆவியின் வல்லமை விளங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்தில் தேவ சமாதானம், தேவ கிருபை, மகிமையான காரியம், ஆசீர்வாதம் உண்மையாய் கிடைக்கும். அதை மறுதலித்து கேட்கின்ற வார்த்தையில் கவனிங்கள். நான் உங்களை வணங்க வேண்டுமா? வணங்க வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் தீர்மானித்தால் அது ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவராலும் மாற்றவே முடியாது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை உனக்கு முன்பாய் வைப்பது உண்மை என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். மாறாய் பேசினால் சூழ்நிலைகள் மாற்றப்படுமாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். சகோதரர்கள் பொறாமை, தகப்பன் மனதில் வைத்துக் கொண்டார். இங்கே ஆலோசனை சொல்வதற்கு ஆள் இல்லை. ஒரு பகைமை காணப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை உன் குடும்பத்திலே பகைமை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எதற்கு பகை? யாரால் பகை? ஏன் பகை? எதற்கு பகை? யாரால் பகை? ஏன் பகை? அந்த பொறுமையை இழந்து விடுகிறோம். அன்பு தேவஜனமே, உன்னிடத்தில் பொறுமை இல்லை என்றால் காரியங்கள் மாற்றப்படுமாம். யோசித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையின்படி நாம் நடப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 18ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். யோசித்து பாருங்க. சதி யோசனை பண்ணி அவன் தூரமாய் வரும்படி. ஒரே ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு சொப்பனம். யோசித்து பாருங்கள்.
ஆம், நம்முடைய சகோதரன் உயரட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நாம் அவரிடத்திலே நன்மை பெறலாம் என்ற எண்ணம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இது நிமித்தமாய் உடைக்கப்படுகிறது. வேதனையோடு கூட இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லை. வார்த்தை தான். அந்த வார்த்தை எங்கே போகிறது? கொலை செய்ய எத்தனிக்கின்ற காரியம், அழிக்கின்ற காரியம். உன்னை ஒருவனும் ஒரு காலம் அழிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை அறிந்தவராக இருக்கிறார். ஒரு சொப்பனத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் உனக்கு காமித்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னை காண்கிற தேவன் அல்லவா? உன்னை கொலை செய்ய வேண்டும் நினைத்தாலும் கூட அந்த காரியம் நடக்காது. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சொப்பனக்காரன் வருகிறான். சொப்பனக்காரன். நாமும் கூட சில பேரை சொல்லுவோம்ல, கலகக்காரி வருகிறாள், குடும்பத்தை கலைக்கிறவள் வருகிறாள். நம்முடைய வாயில் வார்த்தைகள் எப்படி வருது என்று தெரியாது. இங்கே யோசேப்புடைய நாமம் சொப்பனக்காரன் வருகிறான். ஒரு குழுவாய் இணைந்து விட்டார்கள். ஒருவன்தான். ஒருவனாய் நின்று 1000 பேரை துரத்துவாய் யோசுவாவுக்கு சொன்னார். இன்றைக்கு ஒருவனாய் தனிமையாய் நிற்கின்ற நிலைமைதான். இவருக்கு வேதனையான காரியத்தை செயல்படுத்தும்படியாய் கேலி பரியாசம். அடுத்த வசனம் வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். தீர்மானித்து விட்டார்கள். இங்கே தன்னுடைய நிலைமை மாறுகிறது. மக்களுடைய நிலைமை மாறுகிறது. பொய் பேச துணிந்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் ஒருவர் மீது துணிகரமாய் பொய் பேச காரணம் என்ன? பொறாமை. நன்றாக யோசித்து பாருங்கள். இவனை மிருகம் அடித்து விட்டது என்று சொல்லுவோம். கொலை செய்து விட்டு செய்த காரியத்தை மறைக்கின்ற அனுபவம். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு செய்த காரியத்தை மறைக்கலாம், பொய் சொல்லலாம் என்று தீர்மானிக்கலாம். உன்னோடு கூட பல பேர் இணையலாம், பல பேர் பேசலாம். ஆனால் தேவன் தீர்மானித்ததை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவனாலும் மாற்றவே முடியாது. சோதனை வரும், பிரச்சனை வரும், வேதனையாய் காணப்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். ஆனால் தெய்வத்திற்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு சொன்னதான காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் நீ பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது, நான் நம்புவேனாகில், நீ நம்பினது உண்மை என்றால் ஆண்டவர் உனக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை பெரிய போராட்டங்கள், எத்தனை பெரிய பிரச்சனைகள், எத்தனை பெரிய வேதனைகள் உனக்கு முன்பாய் நின்றாலும், உன்னை சூழ்ந்து காணப்பட்டாலும், உன்னை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டு மிருகம் அடித்து விட்டது என்று பொய் பேசும்படியாய் தீர்மானித்தாலும், உனக்கு ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் நிச்சயம் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் அப்படியாய் செய்வார். நீ அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவருக்காய் காத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, பொறுமையாயிரு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை மக்களுக்கு போதிக்கப்பட்டது. அதன்படி ஆண்டவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருப்பது உண்மை என்றால், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், காரியங்களை நிறைவு செய்கிறவர் நீர் ஒரு மாத்திரம். உமக்கே நன்றி. இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பிரசநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுரைக்குமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு சமாதானத்தின் கிருபை என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.